ஆம்பூர் மிஞ்சி போனா 4 சந்து தான் இருக்கும். ஆம்பூர் என்ன இது சொட்டையாயிட்டு இருக்கான் பையன், கழுத்துல எதுவுமே காணும். டிக்கெட் தான் போட்டுருக்கீங்களா? எல்லாரும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜெனரல் சர்வீஸ் கொடுக்கலாம். சரி வேணாம், சரி சரி விட. 2 முட்டை இருக்குங்க, 2 முட்டை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தியேட்டர் நல்லா இருக்கும்னு கேட்டேன். தூங்கலாம். சரி ஒன் இன்னைக்கு டே 2 ஆஃப் ஆம்பூர். பொண்ணையில பாத்திரம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நேற்று வந்து போட்டிங் போட்டு 3 மணிக்கு வரத்துக்கே வந்து ஒரு 6-7 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு வந்து சிறப்பு 7 o'clock ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பொண்ணு வீடியோவை. இந்த வீடியோ வந்து டே 2 ஆஃப் ஆம்பூர். இப்போதைக்கு நான் கசின்ஸில் தான் இருக்கிறேன். படத்துக்கு போகலான் இருக்கோம், ஈவினிங் போட்டிருக்கோம் ஷோ. மிஸ்டர் எக்ஸன்ட் இப்போ வந்து இவங்க ஆர்யா சார். இவங்க வீட்டுக்கு வந்தாலே பிடிச்சது என்ன தெரியுமா? இதுதான். நான் பார்த்தாலே தெரியும், காட்டுறேன் பாருங்க. இந்த ஊஞ்சல் தாங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குங்க. டே ஒரு நாள் ஃபுல்லா உட்காரலாம். இப்படியே நீ வியூ பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேருந்து ஃபுல்லா வியூ. அதுக்கப்புறம் இன்னொன்று பிடிச்சது மெயினே வந்து இவங்களோட லோபர்ட்ஸ் பேரட்ஸ் தான். இந்த பேரட்ஸ் நீங்க பார்த்தாலே தெரியும், பின்னாடி இருக்குல்ல. இந்த பேரட் வந்து ஒண்ணுமே நான் வந்து ரக்ஷன் வெட்டில இது வந்து இது போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா வந்து உட்காந்து ஓப்பன் ஏரியா. இது பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா ஓப்பன் ஏரியா. ஆனா இதுல என்ன மீன்ட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க போட்டிருக்க கூண்டுல இருக்க காக்டெயிலு, லோபர்ட்ஸு, இது பாருங்க அழகா இருக்குல்ல பேர் பார்க்கணும். ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். எனக்கு வந்து பேரட்ஸு, இந்த பேர்ட்ஸு, ஆடு வளைக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதுக்கப்புறம் வந்து இதோட கீழே வந்து லோபர்ட்ஸ். இது பாருங்க அழகா இருக்குல்ல. உள்ள குட்டி இருக்கான்னு தெரியலங்க. இங்க ஒரு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்றதுதான் நம்ம வேலையே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நடி அழகா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கவே. மேல கொண்ட பாருங்க, ஸ்கை கிட்ட இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பாக்குறோம். நாளைக்கு வந்து ஏலகிரி போயிடுவோம். நாளைக்கு வந்து காலையில ஒரு 9 o'clock நினைக்கிறேன். 9 o'clock வந்து இங்கேருந்து வேனில் போகிறோம். வேன் புக் பண்ணிட்டோம். வேன் புக் பண்ணிட்டு ஏலகிரி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து மண்டிலே அடிச்சிட்டாங்க. வரும்போது மோசமான ஆளாக இருக்கான். டே மங்கேஷ் மண்டையா, ஃபோக்கஸே அவங்க. மேலே வந்து கூண்டெல்லாம் வச்சுருக்காங்க, கோழி வளர்க்குற கூண்டு. இங்கே பாருங்க, ஃபேன்சி. என்ன இது சொட்டையாயிட்டு இருக்கான் பையன், கழுத்துல எதுவுமே காணும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வளர்க்குறதே வந்து புறா நிறைய வளர்க்கும். நிறைய புறா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா. நான் நெக்ஸ்ட் வாட்டி அவங்க கசின்ஸ் வந்து சென்னையில இருக்காங்க, சென்னையில வந்து காட்டுறேன். ஃபுல்லா வந்து புறா வளர்ப்பாங்க, நிறைய இருக்கும். நான் காட்டுறேன். முட்டைலாம் போட்டிருக்குங்க இங்க. அங்க அவங்க காட்டுறேன். குட்டி இருக்கான்னு தெரியலையே. எவ்வளவு முட்டை, எத்தனை முட்டை? இங்க 6 முட்டை. டிக்கெட் தான் போட்டிருக்கீங்களாடா? 6 முட்டை இருக்குங்க இல்ல. வாங்க நம்ம போயிட்டு புறா குட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருக்கும். இங்க இருவானுங்க ஒயிட்டு. குட்டி கிட்டி இருக்காதான்னு பார்க்கலாம். நவரு அடையே குட்டி வச்சிருக்கா ஏதாவது? நவரு முட்டை இருக்குங்க, 2 முட்டை இருக்குங்க, 2 முட்டை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இவனை. நீ கம்ஃபர்டபுளா இரு. ஓகே, ஆம்பூர் மிஞ்சி போனா 4 சந்து தான் இருக்கும்.
ஒன்னையும் புரிய முடியும். சென்னையிலலாம் இப்படி இருக்காதுங்க. சென்னையில வந்து எப்படி சொல்றதுன்னா கீழே வந்து போதில்ல, அது என்ன சொல்றாங்க, ஏரி மாதிரி இருக்கும் சைட்ல. காவா தண்ணி போற காவா தண்ணிலாம் வந்து எப்படி சொல்றதுன்னா எப்படி ரோட்ல சைட்ல போதா, வண்டி கிண்டிலாம் போனுச்சுங்க ஸ்ட்ரைட்டா உள்ள விட்டுறேன். நான் அப்படிதான் விட்டேன் அந்த வண்டியை உள்ள. சரியா இதாயிடுச்சு. அது எந்த காரும் உள்ள வர முடியாது, ரொம்ப இதாயிடுச்சுன்னா வெயில் வேற அடிக்குது, கீழே போயிடலாம். படத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ன படம்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ், ஆர்யா மூவி. என்ன மூவி? ஆர்யா மூவி. இவர் தான் எங்க கசின் ரோமன்னா. இது வந்து ஆரிஃப்னா, நீங்க பாத்திருப்பீங்க. அண்ணா காட்டுங்கண்ணா. இவர் வந்து ஃபேன்னா, இவர் ஃபேமஸ். என்ன ஃபேமஸ்பா? அவர் வந்து கார் ஓட்டுறதுல திறமை. என்ன திறமை? அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஏதோ ஒரு பேர் வரும். என்ன பேர் அது? பால் வாக்கர். அந்த மாதிரி ஓட்டுவாரு அவரு. நீங்க மிரண்டுருவீங்க. அடிபட்ட ஆள் அவரு. ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கு. கார் நல்லா ஓடுவான், ஆனா வண்டி ஓட மாட்டேன். வண்டி ஓட தெரியாது. வண்டி வந்து காடி எல்லாரும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜெனரல் சர்வீஸ் கொடுப்பாங்க. சரி வேணாம், சரி விடு. நம்ம எதுவே எந்த முகம் போட அமைதியா இருந்தோமா, சாப்பிட்டோமா, வாழ்ந்தோமான்னு இருக்கணும். அதனால இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு சக்தி சினிமா சோனமெட்டியில இருக்காங்க, தான் போயிட்டு இருக்கோம். எல்லாமே சொல்லிட்டு வரோம். படத்தை மட்டும் நாங்கள் காட்ட மாட்டோம், ஏன்னா நாங்கள் வந்து ஹானஸ்ட்டாக எல்லாமே ரிவ்யூ தான் கொடுப்போம். ஹானஸ்ட் ரிவ்யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க படத்தை பற்றி? எப்படி இருக்கும் உங்களோட இது? எப்படி இருக்கும்? தியேட்டர் நல்லா இருக்கும்னு கேட்டேன். தூங்கலாம். ஓகே. யூத் மூவி போயிருந்தா நல்லா தான் இருக்கு. மூவி தியேட்டரா இல்லை தியேட்டர் ரிவ்யூ? இது மூவி ரிவ்யூ. இது வந்து மூவியும் தியேட்டர் சோனமெட்டியில் சக்தி சினிமாஸ்ன்ட்டு ஒரு தியேட்டராமே போய் பார்த்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். வண்டி சாவி தொலைச்சிங்களே அந்த தேட்டர் தான். அது வந்து சரியான காம். நீங்கள் போயிட்டு இருந்தால் யூத் மூவி பார்க்கலான்னு போயிருந்தோம். போகிறதுல வண்டி சாவி தொலைச்சிட்டோம். அது இருட்டு. எத்தனை மணி இருக்கும் அது? 11:30 நான் 12 தொலைச்சிட்டு ஒன் வேல மாதிரியே வண்டியை திரும்பி தேடுறோம். இதுல வேற ஒரு கொஸ்டின் சொல்றாரு, வண்டி சாவியே கிடைக்காதுன்றாரு. அச்சு சொல்றாரு. இன்னொன்னு வந்து 12 மணிக்கு சொல்றாரு, கிடைக்கவே கிடைக்காது. தேடுறோம் அந்த லாஸ்ட் வரைக்கும் தேடுறோம். கடைசி அந்த மனுஷன், அந்த நல்ல மனுஷன் கண்ணாடியிலே பாத்துக்கோங்க. அவர்தான் ஏதோ பாசிட்டிவா அதுவும் சொன்னாரு. ஆனா அது இல்ல, ஏதோ பாசிட்டிவா கட்சிடா போய் தேடுறாங்க. சாவி எங்க இருக்குன்னு தெரியாம ரோடு ஃபுல்லா தேடி இருப்பீங்க. ஐயோ சரியான சிரிப்பா. இதுல வேற நிறைய கசின்ஸை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல எங்க அண்ணன் வேற இருக்கான். எங்க அண்ணன் வேற இருக்கான். எங்க அண்ணன் விட மாட்டாங்க. வரது 2 நாள் தான். அதுலயே அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். இப்ப என்னதான் திட்டுவான். ஏன் சொல்ல இவர் வந்து சுஃபியான் பால். ஒத்த பாலா? நோ தப்பாகுதுண்ணா. டேய் அர்த்தனா நீ என்ன ப்ரோ நாங்கனால வந்து ஹாய் ஸ்ட்ரிட்ல என்டர் ஆயிட்டோம். நாங்க கார் சப் தத்யா பைக் தியேட்டருக்கு வந்தாச்சு. என் வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து படத்துக்கு தான் போனோம். ஆனால் என்னன்னா ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம் படத்துக்கே. ஆரம்பிச்சிச்சு படம் ஆரம்பிச்சிச்சு. ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு போயிருந்தோம். MRXன்ட்டு ஒரு படம் வேறு ஆர்வம் படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு 2 ட்விஸ்ட்னு வைக்கலாம். ஆனால் படம் ஃபுல்லாகவே ட்விஸ்டாக தான் வச்சாங்க. சரியான கம்மியாக இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாகவே சரியான கம்மி. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். நீங்கள் போய் பாருங்கள், நல்லா இருக்கும். நான் வந்து போடுறேன்.
அது லாக் ஸ்டார்ட் ஆகிடும். ஏலகிரி நாளைக்கு தான் போகிறோம், ஒரு 2 நாள் அங்கே இருப்போம். அங்கே போயிட்டு நான் போடுறேன் அங்கே என்னென்னலாம் இப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி. சும்மா ஒரு ஃபன்லி லாக் தான், சும்மா இது பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, நல்லா இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.